ராவணனாலே சீதை அபகரிக்கப்பட்டாள், லங்கையிலே சிறை வைக்கப்பட்டாள்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அப்படி ஒருவன் சொன்னால் அவன் பிராட்டியின் பெருமை தெரியாத அறிவிலி என்று துவேஷிக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லணும்னால், பிராட்டி தான் ஆசைப்பட்டு சிறை புகுந்தாள். 10 மாசம் தான் போய் வேண்டுமென்றே அங்கு சிறை பிடிக்கப்பட்டு இருந்தாளாம் சீதை. எதற்கென்றால் பல தேவ கன்னிகைகளை ராவணன் சிறை பிடித்து வைத்திருந்தான். அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் தான் போய் சிறையில் புக வேண்டுமோ இல்லையோ, அப்படி பிராட்டி இங்கு இறங்கி வந்து ராமனுக்கும் முன்னால் லங்கைக்கு சென்றாள். ராமனுக்கும் முன்னால் எத்தனையோ இடங்கள்ல பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கிறாள். அப்ப அஸ்வபூர்வாம், ராமன் ஒருவரை ரட்சிக்க முயற்சிக்கும் போது அவளுக்கும் முன்னால் சென்று பிராட்டி ரட்சிக்கிறாள். சுக்ரீவனுக்கும் ராமனுடைய கட்டாட்சத்துக்கு முன்னால் பிராட்டியின் கட்டாட்சம் தான் கிடைத்தது. விபீஷணனுக்கும் ராம கட்டாட்சத்துக்கு முன்னால் சீதையின் கட்டாட்சம் தான் கிடைத்தது. பல இடங்கள்ல பார்க்கலாம். சுக்ரீவனை ராமன் பிற்பாடு சபரிக்கு பார்த்த பிறகுதானே சந்திக்கிறார். அதற்கு முன்னமே ஆகாசத்தில் ராவணன் தன்னை அபகரித்து கொண்டு போகும்போது சீதை தன்னுடைய கீழே பார்த்த ஒரு 4 குரங்குகள் அமர்ந்திருந்தன. தன்னுடைய ஆபரணங்களை கழட்டி ஒரு வஸ்திரத்திலே சுத்தி அதை கீழே அவர்களிடத்துல போடுகிறாள். அதுதான் சுக்ரீவனுக்கு சீதை முதல்ல பண்ண அனுகிரகம். அதற்கு பிறகுதான் ராமன் வந்து நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ ஒருவனுக்கு பகவானோடு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்றால் அதுல முன்னால் அனுகிரகம் செய்பவள் பிராட்டி தான். அதை அவளாக செய்வது மட்டும் அல்ல, பெருமானே அதைத்தான் ஆசைப்படுகிறான். லங்கையிலே யுத்தமெல்லாம் முடிந்து புஷ்பக விமானத்துல ஏறி அமர்ந்து கொண்டு ஆகாசத்துல பறந்து செல்லுகிறார்கள். அப்ப ராமன் வரிசையா சீதைக்கு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுகிறார். இங்குதான் ராவணனை கொன்றேன், இங்குதான் இந்திரஜித் அழிந்தான், இங்குதான் அகம்பனனை கொன்றோம், இங்குதான் ஒவ்வொருத்தரா மூலவலத்தை அழித்தேன், அதிகாயன், திரிசிரா, ஒவ்வொருத்தரா எங்கெங்க கொன்னோம்னு சொல்லிட்டே வரார். கடைசியில பறந்து லங்கையை தாண்டன மூல்யம். ஒரு முறை சீதையை பார்த்து லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேகி திரிகூட்ட சிகரே ஸ்திதாம் என்று ராமன் சொல்லுகிறார். திரிகூட்ட மலைக்கு மேல லங்கா நகரி இருக்கே, சீதை ஒரு தடவை அதை பாரு, அதை நீ கட்டாட்சிப்பாய்னு ராமன் சொல்லுகிறார். சீதை புதுசா கேட்டா, நான் 10 மாசமா இந்த ஊர்ல தான் இருக்கேன் ராமா, புதுசா நான் லங்கையை பார்க்க தேவையே கிடையாது, நீதான் இப்போது வந்து சேர்ந்தவன், நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சீதை சொன்னாலாம். அப்ப ராமன் தெரிவிக்கிறார், ஐயோ நேத்து வரைக்கும் ராவணனுடைய லங்கை என்று கோபத்தோடு பார்த்திருப்பாய், இன்னைக்கு நம்ம பிள்ளை விபீஷணனுடைய லங்கை, இப்ப நீ பார்த்து கட்டாட்சித்தான் தான் லங்கை வளருமே தவிர ஒரு நாளும் உன் பார்வை இல்லாவிட்டால் லங்கை செழிப்போடு இருக்க முடியாது பாருன்னு ராமன் மறுபடியும் சொல்லுகிறார். இவர் பார்த்தா போராதானால் இவருக்கு முன்னால் பிராட்டியின் அனுகிரகம் வேண்டும். அப்ப பிராட்டியின் அனுகிரகம் தான் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அதற்கு மேல நம்மை பயன் அடைவர வைப்பது பகவானுடைய அனுகிரகம்.